Not really. It's summer days. Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஒரு சீரீஸ்க்கு ட்ரைலர் விட்டுருக்காங்க. த பாய்ஸ் சீசன் 4 அஃபிஷியல் ட்ரைலர் இன்னைக்கு காலையில் தான் ரிலீஸ் ஆகி ஒரு 3 hours 2 hours இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஒரு செகண்ட் கூட அதில் பார்க்கல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி டீசர் விட்டுருந்தானுங்க நினைக்கிறேன். அது ஒரு 1 minute கிட்ட நல்லா தான் இருந்துச்சு. அது நான் ட்ரைலரில் இன்னும் நிறைய டீட்டெயிலாக காட்டுவாங்க நினைக்கிறேன். ட்ரைலரில் அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஆனால் இப்படி இருக்குது. பாய்ஸ் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். பார்க்கல ட்ரெயிலரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். I look back at my life and all I see are the messes I made. நான் இருக்கான். I can do one thing right with the time I got left. I can't do it alone. I can't do it without you. டெஃபினட்டா கொஞ்சம் பயங்கர இருக்குன்னு நினைக்கிறேன். This country is corrupt beyond repair, so we got to save it. Friends, you better think again. It's not going to be easy. We'll have to do some terrible things. நம்ம ஹோம்லேண்ட் வர You'll no longer be. பிரசிடென்ட் கிடைக்கிறான்னு நினைக்கிறேன் எலெக்ஷன்ல. You will be wrathful gods. Show me a little wrath. That doesn't sound good. ஜென்மில இருந்தவங்க வராங்க. Sorry, Ashley. The whole world is about to burn. We need someone like you, Billy, before the soups start rounding us up and dumping us off. தலவே நீ எங்க You found the answer to all our prayers. A virus that kills soups. This is insane and desperate, even for you. Well, insanely desperate's where we are, don't you think, love? Let's go. Chop chop, motherfuckers. This is a biblical movie. பிளாக்ல இருக்குறாங்க. I'm declaring hunting season on Yeah. the ladders. கீழ வாக்கு இவ்வளவு சீக்கிரமா? I can't believe this is fucking happening to me again. Look, we've all done bad shit. What's insane is that our solution to every problem is murder. Violence isn't brave. Violence is power. That's the spirit, champ. Who wants a creamy, delicious milkshake? If we're ever gonna win against monsters, we need to start acting human. ஆடுக்குள்ள போகிறது தெரியுது. காம்பவுண்ட் வே கலந்து விட்டுருவாங்க. You're all fucking welcome. ஒரு மாசம் தான். ஒரு மாசத்துல சம்பவம். ஒரு வேளை ட்ரைலர் நல்லா பார்த்தாச்சு. இந்த சீசன் ஒரு பயங்கரமான சீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது பயங்கரமாக இருக்குது. ஏன்னா போன சீசன் முடிச்சது சரியான ஹைப்பில் முடித்தாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அப்படியே இந்த ட்ரைலரில் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டீசர் வந்துச்சு, அதில் லைட்டாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் நிறைய விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயத்தை வந்து மறைச்சிருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியாதுல்ல. பட் ரிவீல் பண்ண வர ஃபஸ்ட் எடுத்தோடனே புச்சர் மறுபடியும் அவன் மேலே ப்ளேம் பண்ணிக்கிறான். என் வாழ்க்கையை திரும்பி பாருங்கடா, எவ்வளோ மெஸ் நான் ஏற்படுத்தி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் மறுபடியும் சரி பண்ண போகிறேன்னு சொல்லி கிளம்புறான். அவன் அப்படி யோசிக்கிறதுக்காகவும் ஹோம்லேண்ட் ஒரு வேலை பாலிட்டிக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறதா இருக்கலாம்.
மறுபடியும் பாய்ஸை கூட்டிகிட்டு அவன் ஹோம் மேட்ரு தான் கிளம்புறான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் எதிர்பார்த்தது தான். ட்ரைன் இன்னும் ஹோம் மேட்ரு கூட தான் இருக்கான். ஹோம் மேட்ரு தான் நம்புகிறான் அந்த சின்ன பையன். புச்சரை அவன் மதிக்க மாட்டேங்கிறான். ஸோ அதுவும் கூட புச்சரிக்கு ஹேர்ட் ஆகிருப்பான். அண்டு இதில் அவன் இன்னும் நிறைய ஹோம் மேட்ரோட பாதைகள் வந்துக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக. அதையும் இந்த ட்ரெயிலர் கேட்டுதான். முக்கியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம், பிளாக் நாயர் கூட அவன் தான் திரும்ப அவனுக்கு ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. பட் அவனை ட்ரைலர்லேயே காட்டுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஏதாவது ஒரு எபிசோடில் வந்து சஸ்பென்ஸாக வச்சு அவன் பிளாக் நாயர் திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டான்னு காட்டிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். பட் ட்ரைலர்லேயே இவ்வளோ பெரிய இதை போட்டு உடைக்கிறாங்கன்னா உள்ளே வேறு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. அதெல்லாம் ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. நிறைய சம்பவம் இருக்கலாம். நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. அவங்களோட ரோல்ஸை பற்றிலாம் இன்னும் டீட்டெயிலாக அவங்க சொல்லவே இல்லை. ஸோ புதுசாக ஏதாவது கேரக்டர் கூட வரலாம். என் சோல்ஜருக்காக ரிட்டர்ன் ஆகலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஜென்வியில் இருக்க ஆக்டர்ஸும் ஜென்வியில் வந்து கேரக்டர்ஸும் இன்னும் 2 பேர் முன்னாடி நான் பார்த்தேன். ஜென்வி கூட ஓப்பனாக அந்த கேரக்டர்ஸும் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் June 13 ரிலீஸ் ஆகுது. ஜூனில் சரியான ஒரு சம்பவம். ஏன்னா ஹவுஸ் ஆஃப் ட்ராகன் அப்போ தான் ரிலீஸ் ஆகுது. இவங்களும் தான் வராங்க. ஸோ 2 பேர் கிளாஷ் நினைக்கிறேன். எனக்கு ஜாலி தான். நான் ஜாலியாக எல்லாத்தையும் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக பிடிக்கும். ஹவுஸ் ஆஃப் ட்ராகனும் ட்ரைலர் ரியாக்ட் பண்ணலான்னு இருந்தேன். பட்டு அதுக்கு டைம் கிடையாது. ஸோ அவங்க மறுபடியும் ட்ரைலர் ரிலீஸ் பண்ண நான் ரியாக்ட் பண்ணுறேன். பட் ஜூன் சரியாக போகுது. ஜாலியாக இருக்க போகிறேன். பார்க்கலாம். முடியாக ஒரு எபிசோடாக சும்மா என்ன நடந்துச்சுன்னு சும்மா பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி வீக்லி ஒன்ஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ண முடியாதுன்றதுனால ஓகே நல்லா தான் இருக்குது. ஜாலியாக தான் இருந்துச்சு ட்ரைலர். ஸோ நான் கொஞ்சம் பயந்துருந்தேன். என்னடா ரொம்ப R-rated போயிருவோம். இதுவரை நான் ட்ரைலர் பார்க்கவே தான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப டீசெண்டாக தான் போச்சு. அவ்வளோ இதாக இல்லை. ஏன்னா போன சீசன் ட்ரைலர்லாம் ரொம்ப இதாக இருக்கும். இவங்க டீசெண்டாகவே பண்ணுறாங்க. சீசன் 4 சம்பவம் காத்திருக்குங்க. என்னுடைய தாட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் யார்ட்டீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் இந்த சீரீஸ் டைப்பாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணலாம். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 66 நான் இன்னும் 3 எக்ஸ்ட்ரீமாக இன்னும் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா. பை.